இது ஒரு டாக்குமெண்ட், அதாவது இந்த பேஜ் தான். ஓகேங்களா? இந்த பேஜ்ல இந்த மாதிரி எவ்வளோ சூனியம் வச்சிருக்காங்க அவரே மாதிரி. சரி, ஓகே. ஓ லாகின் வித் ஜிமெயில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பட்டன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? லாகின் வித் ஃபேஸ்புக், லாகின் வித் ஜிமெயில் அப்படின்றது. ஓகே, இந்த மாதிரி எலமெண்ட்டை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எய்தர் இன்புட் டைப் பட்டனை வச்சு யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஏஹெச்எஃப் டேக்ல யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏஹெச்எஃப் டேக்கே நான் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஏஹெச்எஃப்ல இப்போ நான் இந்த மாதிரி போடுறேன், ஏஹெச்எஃப் லாகின் வித் அப்படின்னு போட்டு ஃபேஸ்புக், நெக்ஸ்ட் இன்னொரு ஏஹெச்எஃப்னு வச்சுக்கோங்க, ஜிமெயில் இப்படி கொடுக்குறேன். ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்தா எனக்கு இந்த பாக்ஸை விட்டுருங்க. இந்த எலமெண்ட் நான் இப்போ வச்ச மாதிரி 1 by 1 வருமா இல்லை ஒரே ரோல வருமா? ஒரே ரோல வரும். யார் அது 1 by 1? ஓகே, ஒரே ரோல தான் வரும். ஏன்? இன்லைன் பிகாஸ் இன்லைன் எலிமெண்ட். இது இன்லைன் எலிமெண்ட். ஸோ இன்லைன் எலிமெண்ட் அப்படின்றதால இந்த மாதிரி வரும். கரெக்ட். நெக்ஸ்ட் ஒரு h1 டேக் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ abj h2 டேக் vmail அப்படின்னு கொடுத்துருக்கேன். எனக்கு இது எப்படி வரணும் அப்படின்னா இப்படி வரணும். இது பாசிபிளா? இது கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நானே கொஸ்டின் மார்க் போட்டு நானே பிளாக்னு போட்டேன். ஓகே, அது தெரியும், பிளாக் லெவல் எலிமெண்ட் நீ சொல்றது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஆனா இது ரெண்டு விஷயத்தையுமே பாசிபிளா மாற்ற முடியும். அது எப்படின்னா அப்படின்னா, சிஎஸ்எஸ்ல டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகேங்களா? இந்த டிஸ்பிளே என்ன பண்ணும் அப்படின்னா, டிஃபால்ட் டிஸ்பிளேவை சேஞ்ச் பண்ணும். டிஃபால்ட் டிஸ்பிளேவை சேஞ்ச் பண்ணும். இப்போ இதனுடைய ஏடைய டிஃபால்ட் டிஸ்பிளே என்னது? இன்லைன். ஓகேவா? இதை பிளாக்கா மாற்றும். ஓகேங்களா? பிளாக்கா சேஞ்ச் பண்ணும். அப்போ பிளாக்கை இன்லைனா மாற்றுமானா கண்டிப்பா பண்ணும். ஓகேங்களா? பிளாக்கை இன்லைனா மாற்றும். இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த இடத்துலயே அபவுட் ஏபிஜே ட்ரீம் அப்படிலாம் போட்டோம்னா இந்த இடத்துல ஒரு 2 டேக் ஒன்று கிரியேட் பண்ணும். மோர் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு நிற்கிறேன். இப்போ ரெஃப்ரெஷ் மேலே ஏறி நிற்கிறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி தான் வருது, பக்கத்தில் தான் வருது. பிகாஸ் இஸ் ஏ கன்ஜெக்ஷன் அப்படின்ற மாதிரி இது ஒரு இன்லைன் எலிமெண்ட். அது அப்படி தான் வரும். சரி, வந்துட்டு போகுது. நான் இது ரெண்டுத்துக்குமே ஒரு கிளாஸ் ஒன்று எழுதணும். சோஷியல்னே வைக்கிறேன். சோஷியல் பட்டன் அப்படின்னு சோஷியல் அப்படின்னு ரெண்டுத்துக்குமே ஒரே கிளாஸ் கொடுத்துருப்பாங்க. எதுக்கு நான் ரெண்டுத்துக்கும் ஒரே கிளாஸ் கொடுத்தீங்கன்னா, ரெண்டுத்துக்கும் ஒரே விஷயம் தான் எழுத போறோம். ஓகேங்களா? அதனால இதை கொடுத்துட்டு இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுங்க. சோஷியலுக்கு ஒரு புள்ளி வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணுங்க. இந்த ரெண்டுத்துக்குமே கீழே ஒரு அண்டர்லைன் வருது. எனக்கு அந்த அண்டர்லைன் வரக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? சொல்லி கொடுக்கலையா? ஹலோ, இல்ல ஒரு நிமிஷம் இல்லைண்ணா, நீங்க சொல்லி தர. ஓகே, அப்படின்னா இதை முதல்ல முடிச்சு. சரி, இப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா,
இங்க கீழே ரீட் மோர் அப்படின்றது கீழே ஒரு லைன் வருது, கெட் ஸ்டார்டட் அப்படின்றதுக்கு கீழே ஒரு லைன் வருது. ஓகேங்களா? இந்த அபவுட் ஏபிஜே ட்ரீம் டெக்குக்கு அதெல்லாம் ஒன்றும் வரலையே, இங்க மட்டும் வருது அப்படின்னா அது என்ன மீனிங் அப்படின்னா அது அந்த டெக்ஸ்ட்டை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அதை கிளிக் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷனு, இதை கிளிக் பண்ணா இன்னொரு பேஜ் போகணும் அப்படின்றதுக்காக தான் ஏ டேக்கை யூஸ் பண்ணுவோம். நார்மலா ஏ டேக் வந்து நேம் டேக் மாதிரி இங்க இருந்து இன்னொரு பேஜ் போகிறது. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு லைனை என்னுடைய H1 டேக்குக்கு வர வைக்க முடியுமானா ஆன்சர் வந்து எஸ். அது எப்படின்னா வர வைப்பீங்க அப்படின்னா இதை நார்மலா என்ன சொல்லுவாங்கன்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்ஸ்ட் டெக்கரேஷன். இப்போ அபவுட் ஏபிஜே ட்ரீம்னு இருக்கா, இதுக்கு ஒரு கோடு வர வைக்க போறேன். என்ன கோடு அப்படின்னா அபவுட் இங்க இருக்கு, டெக்ஸ்ட் டெக்கரேஷன் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைன். இப்போ அந்த லைன்லாம் ஓடி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளா நீங்க டெக்ஸ்ட் டெக்கரேஷன் கொடுத்தாலே அது வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன் என்ன விஷயம் பண்ண போறீங்க, ஓவர் லைனா கீழே வரணுமா, கீழே அப்படின்னா அண்டர்லைன். ஓகேங்களா? ஓவர் லைன்னா மேலே. ஸோ லைன் த்ரூ அப்படின்னா இந்த மாதிரி வரும். இந்த லைன் த்ரூ அப்படின்றத நீங்க நிறைய வெப்சைட்ல பார்த்துருப்பீங்க, இந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லாம் பார்த்துருப்பீங்க. டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைன் த்ரூ இப்படின்ற ஆப்ஷன் டெக்ஸ்ட் இந்த விஷயத்த நிறைய வெப்சைட்ல பார்த்துருப்பீங்க. இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. இங்கேயே இருக்காது, இந்த 3 லைன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க இருக்கா? ஓகே. இந்த டிசைனை எப்படி வர வச்சிருப்பாங்க அப்படின்னா கண்டென்ட்டை கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைன் த்ரூ அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? கீழே லைன் வரணும் அப்படின்னா அண்டர் லைன். ஓகேங்களா? இதுவே கண்டென்ட் மேல வரணும் அப்படின்னா ஓவர் லைன். எதுக்குன்னா கண்டென்ட் மேல எதுக்குன்னா கொடுக்க போறோம் பைத்தியக்காரன் அப்படின்னா MCA ஸ்டில் ஐம் ஸ்டடிங் அப்படின்ற மாதிரி போறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா மேல ஒரு பார் போடுவோம்ல, ஸோ அதுக்கு ஓவர் லைன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படின்ற ஒரு கீவேர்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த கொடுக்கும். இல்லைன்னா எனக்கு இது கருப்பு கலரா இருக்கு, எனக்கு அந்த கலரை மாத்தணும் அப்படின்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் கலர், நீங்க ராமராஜன் கலர் எதை வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு இல்லாத ஏ டேக் H1 டேக்குக்கு என்னால டெக்ஸ்ட் டெக்கரேஷன் கீழே கோடு வர வைக்க முடியுது. ஓகேங்களா? அதே சமயம் எனக்கு டிஃபால்ட்டா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் இருக்கு, எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் அப்படின்னு கொடுக்கணும். ஓகேங்களா? ஏ டேக்குக்கு எனக்கு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் தேவையில்லை அப்படின்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா போயிடும். ஆனா நான் ஒரே ஒரு இடத்துக்கு தான் கொடுத்தேன். அது எப்படி 2 இடத்துக்கு எடுத்துக்கிச்சு அப்படின்னா நம்ம எந்த இடத்துக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா சோஷியல் அப்படின்ற ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இந்த சோஷியல் 2 டேக்குமே இருக்கு, ஏ டேக்கு மேல இருக்கிறதுக்கும் இருக்கு, கீழே இருக்கிறதுக்கு. ஸோ தட் நமக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா 2த்துக்குமே அந்த அண்டர்லைன் போயிடுது. ஓகேங்களா? 2த்துக்குமே அண்டர்லைன் போயிடுது. யாராவது டவுட் இருக்கா? டெக்ஸ்ட் டெக்கரேஷன் குட்டி குட்டி ப்ராப்பர்ட்டி ஸ்டைல வந்து இன்னும் கொஞ்சம், அதாவது பேஜை வந்து இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்றதுக்காக யூஸ் பண்றது. ஓகே. ஸோ இப்போ எனக்கு டிஃபால்ட்டா ஏஹெச்எஃப்ல டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வருது அண்டர்லைன் சொல்லிட்டு, எனக்கு அது வேணாம்னு சொல்றதுக்கு என்ன கமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கோட் வராது. ஓகே. ஒன்று இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் 2 எலமெண்ட்டும் எனக்கு இந்த மாதிரி பக்கத்துல இருக்க தேவையில்ல, கீழே வரணும். இது பக்கத்துல தான் இருக்கும். ரீசன் என்னன்னா இது இன்லைன் எலமெண்ட். இப்போ நான் இதை என்ன செய்யறேன் அப்படின்னா டிஸ்பிளே பிளாக் அப்படின்னு மாற்றேன். டிஸ்பிளே பிளாக்னு மாத்தின உடனே கீழே வந்துருச்சு. ஆனா இப்போ பிளாக் லெவல் எலமெண்ட்டுக்கு நீங்க சென்டர் அதெல்லாம் பண்ண முடியுமா? டெக்ஸ்ட் லைன் சென்டர் அதெல்லாம் பண்ண முடியுமா? கலர்லாம் கொடுத்து பார்ப்போம். பேக்ரவுண்டு வருது, பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கேன் வருது. ஹைட்டு 10 px ஹைட்டும் செட் பண்ண முடியுது. வித்து கொடுக்குறேன் 150 பிக்சல். ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ டெக்ஸ்ட் லைன் சென்டர் அதுவும் வருது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிஃபால்ட்டா ஒரு ஏஹெச்எஃப் டேகுக்கு ஹைட்டு வித்து செட் பண்ண முடியுதா, பேக்ரவுண்டு கொடுக்க முடியுதா? பேக்ரவுண்டு கொடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஹைட்டு சிம்பிளிக்கு பிளாப்பி வராது, வித்தும் அதே தான்.
வித்தும் 150 பிக்சல் வரல. ஓகே, டெக்ஸ்ட் அலைன் அது இருக்கிறதே சென்டர் தான். ஓகேவா, அமைதியா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சு. ஓகேவா, ஸோ ஹைட் வித்து கொடுக்க முடியல. இப்போ இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அந்த எலமெண்ட் பிளாக் லெவலா இருந்தா நடக்கும். பிளாக் லெவலா இருக்கு, அதனால நடக்குது. இப்போ உங்களால இந்த விஷயத்த எடுத்துட்டு வர முடியுது. ஓகேங்களா, ஸோ ஒரு இன்லைன் எலிமெண்ட்டை என்னால பிளாக்கா மாற்ற முடியுது. பிளாக்கா மாத்திட்டு அதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுதோ அதை எல்லாமே பண்ண முடியுது. ஓகேங்களா, இப்போ திரும்பவும் அந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷனை ரிமூவ் பண்ணிடுவோம். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இதையுமே டெலீட் பண்ணிடுவோம். இப்போ இதை எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு சோஷியலுக்கு எடுத்துட்டு போய் வைக்க ரைட். இப்போ இது ஒன்று வச்சாச்சு. ஓகேவா, எனக்கு இதுல என்ன வேணும் அப்படின்னா ரீட் மோருக்கு தனி கலர் பேக்ரவுண்டு, இதுக்கு தனி பேக்ரவுண்ட் கலர் வைக்கணும். நான் தான் சோஷியலுக்கு ரெண்டுக்குமே ஒரே கலரை கொடுத்துட்டேன் இந்த கிளாஸுக்கு அப்படின்னா இப்போ என்ன செய்ய போறேன் அப்படின்னா இன்னொரு கிளாஸ் ஆட் பண்ணிக்க போறேன். ஸோ ஐடிக்கு ஸ்பேஸ் விட்டு எழுதக்கூடாது, கரெக்டா? ஆனா கிளாஸுக்கு எவ்வளோ கிளாஸ் வேணாலும் எழுதிக்கலாம் யூசிங் அந்த ஸ்பேஸ். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா RM அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறேன். GS RM பட்டன், GS பட்டன் அப்படின்னு எழுதுறேன். ஓகேவா, இப்போ இதுக்குன்னு நம்ம இதுக்கு பேக்ரவுண்ட் கலரே தேவை. நான் தனித்தனியாக தானே வைக்க போறேன், அதனால அந்த பேக்ரவுண்டை தூக்கி இங்க இடத்துல வச்சுக்கிட்டு இப்போ 2 கலர் கொடுத்து இருக்கு. இப்போ கலர் டிஃபரன்ஷியேஷன் தெரியுதா அப்படின்னா நல்லாவே தெரியும். ஓகேவா, எனக்கு க்ளீனாகவே இருக்கு. இப்போ RM அப்படின்றதுக்கு தனி ஒரு கலர் வந்துருச்சு. கேவலமாக தான் இருக்கு. ஓகே, RMக்கு இது, GSக்கு இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்றேன், எனக்கு இங்க வந்துருச்சு. நெக்ஸ்ட் இது ரெண்டுத்துக்குமே காமனா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா இந்த சோஷியல்ல எழுதிக்கலாம். ரெண்டுத்துக்குமே தனித்தனியா ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா அதனுடைய தனித்தனி கிளாஸுக்கு எழுதிக்கணும். இப்போ சோஷியல் அப்படின்றதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா காமனா ஒரு ஹைட் ஒன்று செட் பண்ணிக்கிறேன். ஒரு இருந்து இப்படி இருக்கட்டும், 50 பிக்சல் இருக்கட்டும், வித்து வந்து ஒரு 250 பிக்சல் இருக்கும் அப்படின்னு நான் முடிவு பண்றேன். இந்த மாதிரி நான் வைக்கிறேன். ரெண்டுத்துக்குமே இது காமனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு இது ரெண்டுத்துக்குமே தனித்தனியா கலர் கொடுக்கணும் அப்படின்னும் போது இந்த விஷயத்தை யூஸ் பண்ணிப்பேன். இதுதான் கிளாஸை யூஸ் பண்றதோடைய பெனிஃபிட். ஓகேவா, இதுவே ஐடியில நீங்க அந்த மாதிரி பண்ண முடியுமான்னா வேடிக்கை தான் பார்க்கணும். ஓகேவா, இது புரியுதா? ஒரு இன்லைன் எலிமெண்ட்டை பிளாக்கா மாத்தி இதை சேஞ்ச் பண்ணிடு. யாருக்கா டவுட் இருக்கா? டன். ஓகே, சூப்பர். இப்போ இன்னொன்னு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பட்டன் இங்க இருக்கு, ரெண்டுமே எடுத்துன்னு வந்து வச்சாச்சு. எனக்கு இந்த எலிமெண்ட்டை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஜருகண்டி நவுத்த போறேன். ஐ மீன் இந்த இடத்துல இருந்து இப்படிக்கா மூவ் பண்ண போறேன். இதையும் இந்த சைடு இருந்து இப்படிக்கா மூவ் பண்ண போறேன். அதாவது இந்த இடத்துல இருந்து இது. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லி கொடுத்துருக்கேன். இது ஒரு பாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாக்ஸ்ல பாகங்களை குறி அப்படின்ற மாதிரி இது லெஃப்ட், இது டாப், இது டாப். பொறுமையை பயங்கரமா இது ரைட், இது பாட்டம். சரிங்களா? சரி, இப்ப எனக்கு இந்த பாக்ஸுக்குள்ளாரே பாக்ஸ் வைக்கிறேன், குட்டியா ஒண்ணு வைக்கிறேன். ஓகேங்களா, எனக்கு இந்த பாக்ஸ் இங்க இருந்து நகரும். அதாவது எந்த இடத்துலனா லெஃப்ட்ல இருந்து நகரும். ஓகேங்களா, இந்த இடத்துல இருந்து பாக்ஸே மூவ் ஆகும். ஓகே, இந்த இடத்துல இருந்து பாக்ஸே இங்க கீழே வரும். இந்த இடத்துல இருந்து இந்த பாட்டம், இந்த இடத்துல இருந்து ரைட், இப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸை ஒரு ஆட்டணும். ஓகேங்களா, அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும், ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்கா அப்படின்னா
என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மார்ஜின் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி. சரி, நான் இந்த மார்ஜின் என்னதான் பண்ணும் அப்படின்னா, மார்ஜின் உனக்கு கண்டென்ட்டுக்கு வெளியில இருந்து உன்னுடைய கண்டென்ட்டை புஷ் பண்ணும். ஓகேவா? லெஃப்ட், ரைட்டு, பாட்டம், டாப் அப்படின்ற மாதிரி புஷ் பண்ணும். ஓகேவா? இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டி பேர் வந்து பேடிங். ஓகேங்களா? இன்னொரு ப்ராப்பர்ட்டி பேடிங். மார்ஜின் எப்படி வெளியில இருந்து இப்போ இதை கொஞ்சம் மூவ் பண்ணணும் அப்படின்னா, மார்ஜின் லெஃப்ட் 10 px அப்படின்னா இங்க இருந்து இப்படி மூவ் ஆகும். மார்ஜின் டாப்பு 25 பிக்சல்னா இப்படி மூவ் ஆகும். சரி, மூவ் ஆயிடுது. ஓகே, இந்த பேடிங் என்ன பண்ண போகுது அப்படின்னா, பேடிங் லெஃப்ட் 20 பிக்சல் அப்படின்னா உள்ளுக்குள்ளார இருந்து இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகேவா? உன்னுடைய பாக்ஸ் அதே இடத்துல தான் இருக்கும், என்ன எக்ஸ்டெண்ட் ஆகும். பேடிங் டாப் அப்படின்னா மேல இருந்து இப்படி வரும். ஓகேங்களா? பேடிங் பாட்டம் அப்படின்னா இப்படி, லெஃப்ட்னா இப்படி. ஓகே, ஸோ உனக்கு இந்த பாக்ஸே மூவ் ஆகணும் அப்படின்னா மார்ஜின் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? பாக்ஸுக்குள்ளார ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா பேடிங் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இது எல்லாத்தையுமே சூரவம்சாரம் பண்ணிட்டு டிவ். ஓகே, இந்த டிவுக்கு ஒரு கிளாஸ் பாக்ஸ். பாக்ஸுக்கு பேக்ரவுண்ட் கலர் ஹைட் ஒன்று செட் பண்ணிக்கலாம். ஓகே, 250 பிக்சல், வித்து 250 பிக்சல். இப்போ இந்த பாக்ஸ் இங்கே இருக்கு, ரைட் இருந்துட்டு போகும். எனக்கு இந்த பாக்ஸ் இங்கே இருக்கக்கூடாது, நவரும். எங்கே நவரணும்? இந்த இடத்துல இருந்து கொஞ்சமாச்சும் நவுத்தி காட்டு அப்படின்னா என்ன ப்ராப்பர்ட்டி? இந்த பாக்ஸே மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ மார்ஜின் லெஃப்ட் 25 பிக்சல் மூவ் ஆகுதா? சரி, மூவ் ஆயிடுச்சு. இப்போ உள்ளுக்குள்ளார மூவ் ஆகும், உள்ளுக்குள்ளார கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போ நான் மார்ஜின் லெஃப்ட்னு கொடுத்து இவ்வளோ தூரம் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ பேடிங் லெஃப்ட் சேஞ்ச் ஆகுறது தெரியுதுங்களா? ஸோ என் பாக்ஸ் எங்கேயுமே மூவ் ஆகவே இல்லை, அது அப்படியே தான் நிற்குது. ஓகேங்களா? இப்போ நான் இது பாருங்க, என் பாக்ஸ் அங்கேயே தான் நிற்குது. பேடிங் வந்து உள்ளுக்குள்ளார விஷயத்த பண்ணிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் இதை போயிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு நல்லாவே தெரியும். மார்ஜின் லெஃப்ட் கொடுத்த உடனே பாக்ஸே மூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாக்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க நான் இருக்கு அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க, கம்ப்யூட்டர்ல இது கண்டென்ட். ஓகேங்களா? பேடிங் லெஃப்ட் இங்க கொடுத்துருக்கோம், மார்ஜின் லெஃப்ட் இங்க இருந்து கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த ஷேடோ மாதிரி இந்த என்ன கலர் சொல்லுவீங்க, ப்ரௌன் கலர் மாதிரி ஒன்று தெரிஞ்சு பார்த்தீங்களா? இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின். அது என்ன பண்ணுது அப்படின்னா அவுட்டர் லேயர்ல இருந்துட்டு, ஓகே, நார்மலா மார்ஜின் இந்த பாக்ஸுக்கு வெளியே நின்றுக்கும். 4 பேர் நின்றுட்டு இருக்காங்க, லெஃப்ட் ரைட்டு பாட்டம் எல்லாமே வெளியே நின்றுட்டு இருக்காங்க. நம்மளுடைய கமெண்ட்ஸுக்காக வெயிட்டிங், எந்த சைடு தள்ளணும் அப்படின்ற மாதிரி கேட்கும். மேல இருந்து கொஞ்சம் ஈத்துனோயா அப்படின்னா, ஐ மீன் இஸ்துனுவான்னு சொல்ல போறேன். ஓகே, மார்ஜின் 10 px அப்படின்னா மேல இருந்து. சரி, ஓகே, இதே அப்படியே பேடிங்ல போட்டு பார்ப்போம் அப்படின்னா பேடிங் அது அதே இடத்துல தான் இருக்கும், பாக்ஸ் தான் எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா மார்ஜின் வெளியே, பாக்ஸ் பேடிங் வந்து உள்ள. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிட்டு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துலையுமே உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம இதை வந்து இப்படி கொடுத்துருக்கோம், 80 பிக்சல் கொடுக்குறோம். இந்த இடத்துலயே இப்போ நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா இதோ பாருங்க, என்னுடைய மவுஸ் வந்து கொஞ்சம் ஸ்பேஸோடய இருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு. இதே இவங்க வெப்சைட்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லா மொத்தமா அவங்களே ஆக்கிரமிச்சிட்டாங்க. ஆனா நம்மளுடைய இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கு, மேலேயும் கேப் இருக்கு, இந்த சைடு கேப் இருக்கு, கீழேயும் கேப் இருக்கு. எப்படின்னா அது மட்டும் கரெக்டா இருக்கு. நம்ம எதுவுமே டிசைன் கொடுக்கவே இல்லை, டிவ் இப்படி தானே கொடுத்துருக்கோம்னா டிவ் அப்படிதான் கொடுத்துருக்கோம். ஓகேவா? HTML உடைய ஸ்டார்டிங் எலமெண்ட் எங்க, இந்த பாடியோட இது போய் பார்த்தீங்க அப்படின்னா மார்ஜின் 8, இந்த சைடு 8, இந்த சைடு 8. டிஃபால்ட்டாவே பாடி டேக்குக்கு CSS அப்ளை ஆயிருக்கு. அது எப்படின்னா அப்ளை ஆகும், பாசிபிளான்னு கேட்டால் எஸ் பாசிபிள். H1 டேக்குக்கு எப்படி ஃபாண்ட் சைஸ் பெருசா இருந்துச்சு, A டேக்குக்கு எப்படி டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஆட் ஆயிடுச்சு, இதெல்லாம் டிஃபால்ட்டா HTML CSS பேசிக்கிற ஒரு விஷயம்.
சேம் வே பாடி டேக்குக்கும் என்ன ஆயிருக்கு அப்படின்னா மார்ஜின் 8 இந்த டாப்பு இந்த இடத்தெல்லாம் நீங்க ரிமூவ் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய இடம் ஃபுல்லா ஆக்குபை பண்ற மாதிரி இருக்கும். அவங்க இனிஷியலா என்ன பண்றாங்க அப்படின்னா கொஞ்சம் கேப் விடுறாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு அது தேவையில்லை அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பாடி டேகுக்கு மார்ஜின் டாப் 0 பிக்சல், லெஃப்ட் பாட்டம் ரைட்டு 0 பிக்சல். இப்படி இருக்கிற ஒரு விஷயம் இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லா நம்ம எடுத்தாச்சு. ரீசன் என்ன அப்படின்னா நம்ம அந்த மார்ஜினை அவாய்ட் பண்ணியாச்சு. 0 அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? இந்த இடத்துலயுமே ஒண்ணு பாத்தீங்கன்னா இது என்ன மார்ஜின் டாப் லெஃப்ட் பாட்டம் ரைட்டு எல்லாத்துக்குமே ஒரே வேல்யூ தான் கொடுக்கணும். ஓகேங்களா? டாப்புக்கும் 0ல இருக்கிற 4 டைரக்ஷனுக்குமே இதுதான் கொடுக்கணும். ஓகேவா? இத சிஎஸ்எஸ்ல இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டினா இன்ஸ்டெட் ஆஃப் நீங்க இந்த மாதிரி எல்லாத்துக்குமே லெஃப்ட் ரைட்டு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா மார்ஜின் 0 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டா இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன கொடுத்தோமோ அதுதான் 4 டைரக்ஷனும் 0வை தான் எடுத்துக்கணும் அப்படின்றதுதான் இதனுடைய விஷயம். ஓகேவா? ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி இதுல எப்படி வரும் அப்படின்னா 0 பிக்சல் அப்படின்னா லெஃப்ட் ரைட்டு பாட்டம் டாப் 0 பிக்சல். எதுக்காக இந்த பாடி டேக்கு கொடுக்குறோம் அப்படின்னா பாடி டேக்ல தான் டிஃபால்ட்டாவே அவங்க வச்சிருந்தாங்க. ஓகேவா? எனக்கு அது இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இதான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்ப நமக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கு வித் 100% கொடுத்துருக்கோம். இதுக்குள்ளார நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா H1 போட்டு அப்படின்னு ஒண்ணு வைக்கிறேன். இப்ப இங்க வச்சாச்சு, சரிங்களா? இப்ப இந்த எலமெண்ட்டை மேல இருந்து மூவ் பண்ணணும் அப்படின்னா மார்ஜின் டாப் யூஸ் பண்ணலாம், பேடிங் டாப் யூஸ் பண்ணலாம். நான் பேடிங் டாப் இப்போதைக்கு யூஸ் பண்றேன். மார்ஜின் டாப் யூஸ் பண்ணா ஒரு இஷ்யூ அடிக்கும். ஓகேங்களா? அது என்னன்றதை சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. பேடிங் டாப் அப்படின்னா மேல இருந்து வருது. ஓகேங்களா? இப்ப லெஃப்ட்ல இருந்து நவரும், மார்ஜின் லெஃப்ட். இதுக்கு தேவையான ஃபாண்ட் ஃபேமிலி, ஃபாண்ட் சைஸ். ஓகே ஓகே, இதை வந்து போல்ட் ஆக்குறதுக்கு ஃபாண்ட் வெயிட் அப்படின்னு ஒரு போல்ட்லயே ஒன்று இருக்கும். ஓகேங்களா? என்ன கொடுத்தாலும் அப்படிதான் நிற்கிது. ஃபாண்ட் வெயிட் ஆர். வேற என்ன கொடுக்கலாம்? லெட்டர் ஸ்பேசிங். ஃபாண்ட் வெயிட், ஃபாண்ட் சைஸ் இது எல்லாமே கொடுத்தாச்சு. கலர் ஒன்று ஆட் பண்ணி இந்த மாதிரி இது எடுத்து வந்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் இது வரைக்குமே போகும். எதுக்கு கொடுத்துருக்கோம்? H1 டேக். இதுக்கு ஒரு கிளாஸ் எழுதிக்கோங்க, கிளாஸ் லோகோ. ஓகேவா? இந்த கிளாஸை இந்த இடத்துல எழுதிக்கோங்க. இப்போ நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா APJ அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதனுடைய கிளாஸ் என்னன்னா மாத்திக்கிறேன், ஹெட்டர் அப்படின்னு வச்சுக்கிறேன். கிளாஸ் ஹெட்டர். நேற்று நான் சொன்ன மாதிரி ஓகே, இது இப்படியே வந்துருக்கும். கிளாஸ் ஹெட்டர்னே வச்சிருக்கேன், APJ அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? எனக்கு இந்த இடத்துல எப்படி வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா A டேக்குக்கு இருக்கிற மாதிரி ஹேண்ட் சிம்பிள் இங்க வரணும். இந்த இடத்துல APJன்னு போனா அதை கிளிக் பண்ற மாதிரி ஒரு விஷயம் வரணும். அப்ப இங்க என்ன கொடுத்தா எனக்கு வரும்? ஒன்னு AHRF டேக்கை யூஸ் பண்ணலாம், இன்னொன்னு எனக்கு அந்த கர்சரையே நான் அந்த ஹேண்ட் சிம்பிள் மாதிரி வர வைக்கலாம். அதுக்கு என்ன கீ யூஸ் பண்ணணும் அப்படின்னா H1க்கு கர்சர் பாயிண்டர் அப்படின்றத யூஸ் பண்ணணும். கர்சர் பாயிண்டர் இதை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்க பாருங்க,
கர்சர் பாயிண்டர். ஓகேங்களா? நீங்க ஆனா அது ஏ டேகுக்கு தானே வரணும், இதுக்கு வரக்கூடாதுன்னா ரூல்ஸ்லாம் கிடையாது. ஓகேவா? உனக்கு எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துக்கு நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏபிஜேன்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதுக்கு கர்சர் வச்சிருக்கேன். இந்த கண்டென்ட்டை மேல இருந்து மூவ் பண்றதுக்கு பேடிங் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த சைட்ல இருந்து வர வைக்கிறதுக்கு மார்ஜின் லெஃப்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இது பக்கத்துலயே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஸ்பேன் அப்படின்ற ஒரு இன்லைன் எலிமெண்ட்டை எடுத்துக்கிறேன். இதுல ஒரு புள்ளி ஒண்ணு வைக்கிறேன், ஒரு டாட். ஓகேவா? இந்த ஏபிஜேக்கு பக்கத்துல ஒரு டாட் வச்சிருக்கேன். எனக்கு இதனுடைய கலர் டிஃப்ரெண்டா தெரியும். ஏன் அதுக்கு நீ எதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுற? அப்படியே நீ டாட் வச்சுட்டா வேலை முடிஞ்சிருமே அப்படின்னா பிரச்சனை என்ன அப்படின்னா H1க்கு நம்ம கலரும் ஒயிட்னு கொடுத்துருக்கோம். நீ என்ன கலர் சேஞ்ச் பண்ணாலும் இந்த டாட்டுக்கும் கலர் சேஞ்ச் ஆயிடும். ஏன்னா இந்த டாட் இருக்கிறது பிட்வீன் H1குள்ளார. நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா எனக்கு இது மட்டும் தனியா ஒரு கலர்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறேன். அப்ப இன்லைன் எலிமெண்ட் ஒன்னு யூஸ் பண்ண போறேன். இந்த ஸ்பேன் அப்படின்றது ஸ்பேன் ஆஃப் சம்திங் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் இருக்கும் அப்படின்னுவாங்களே, லைக் ஸ்பேன் அப்படின்றது ஒரு இன்லைன் எலிமெண்ட். ஓகேங்களா? அதை இந்த மாதிரி பிளாக் லெவல் எலிமெண்ட்ல உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு மட்டும் நீங்க தனியா ஒரு கலரை கொடுத்துக்க முடியும். கிளாஸ் ஒன்று எழுதுறேன், டாட் அப்படின்னு ஒரு கிளாஸ் எழுதுறேன். எழுதிட்டு இந்த டாட்டுக்கு கலரு அப்படின்னு கொடுக்கும். எனக்கு தெரியல, ஏதோ நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று செட் பண்ணிக்கோங்க. அந்த செட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் கேப் வரும். அந்த கேப் என்ன அப்படின்னா பாடி டேக்ல டிஃபால்ட்டா மார்ஜின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எனக்கு அது தேவை இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு மார்ஜின் 0px. ஆனால் லெஃப்ட் ரைட்லாம் கொடுக்கவே இல்லையே அப்படின்னா இது அதுவே பார்த்துக்கும். ஓகேங்களா? ஸோ இது பேர் தான் ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்ப்போம். நெக்ஸ்ட், எனக்கு இந்த இன்லைன் எலிமெண்ட் எல்லாமே பிளாக்கா மாத்தினீங்கல்ல, அதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு வந்து நிற்பீங்க. அதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா இந்த div டேக்ல நான் நெக்ஸ்ட் எடுத்துட்டு வர போறது யாரு அப்படின்னா ul டேக். ஓகேங்களா? இதுல li டேக். இதுல ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு போறதுக்கு ahref டேக். ahref பிளாக் லெவல் எலிமெண்டா இன்லைன் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? a டேக் இன்லைன் எலிமெண்ட். இதை நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா சர்வீசஸ் கான்டாக்ட் அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா எல்லாமே தளத்தடிக்க ஓடி வருது. எப்படி ஓடி வருது அப்படின்னா 1 by 1 இப்படி வருது. எனக்கு இது எல்லாமே ஒரே ரோல வர வைக்கணும். ஓகேங்களா? இப்பதான் நம்ம கத்துக்கிட்ட அந்த வித்தை இறக்கும். அது என்ன அப்படின்னா எல்லை எலிமெண்ட் பிளாக் லெவலா இருக்கு. எப்படி நான் சொல்றீங்க அப்படின்னா நீங்க ஓவர் பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ளூ கலர் வரும். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எல்லா எல்லை கிட்டையும் போயிட்டு நீங்க பிளாக் லெவல் கிடையாது இன்லைன் அப்படின்னு சொல்றோம். எப்படி சொல்றீங்க? ஏதாவது CSS ப்ராப்பர்ட்டி இருக்கா? டிஸ்ப்ளே புரியல. டிஸ்ப்ளே இன்லைன். ஓகேவா? சோ இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் வெச்சுக்கலாம். நேம்ஸ். ஓகே, இது வந்து இது சிம்பிள் கிளாஸ் நேம். எல்லாத்துக்குமே ஒரே கிளாஸ் கொடுங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் போய் தள்ளி உனக்கு வேணும்னா நீ மாத்திக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து நேம் எல்லாத்துக்குமே கிளாஸ் கொடுத்துருங்க. ஒரே கிளாஸ் நேம் கொடுங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரே டிசைன் தான் எழுதும். ஆனா ஐடி வச்சு எழுதலாமேனா நீ நேவ் 1 நேவ் 2 நேவ் 3 மாட்டும் எழுதிட்டே இருக்கும். ஸோ கிளாஸ்னா வேலை முடிஞ்சிருச்சு. இதை கொடுத்துட்டு காப்பி பண்ணுங்க, பேஸ்ட். செகண்ட் வந்து ஈஸி. மூணாவது வந்து நேம் கொடுக்கலாம். நேம் வேற என்ன வேணும்? அவ்வளோதான். இது போதும். இப்போ வரைக்கும் இது வரைக்கும் எழுதி
இங்க எழுதிட்டு இந்த நேவ்ல போயிட்டு என்ன எழுத போறோம் அப்படின்னா டிஸ்பிளே இன்லைன். சோகாவா ஒர்க் ஆகுதா? ரீசன் என்ன அப்படின்னா நம்ம எழுதின இந்த நேவ் எல்லா இடத்துலையுமே இருக்கு. நீங்க இந்த இடத்துல கொடுக்கல அப்படின்னா அது ஒர்க் ஆக வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது பிளாக் லெவல் எலமெண்டா இருக்கும், கண்டிப்பா அது நிக்காது, கீழே வந்து ஓகேவா. ஆனா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே நேவ் கொடுத்துருக்கோம். ஓகே, நீங்க ஒரு டிசைன் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பா அது எல்லா இடத்துக்குமே அது எடுக்கும். இப்ப நேம் டிஸ்பிளே இன்லைன் கொடுத்துருக்கேன் சரிங்களா. இந்த அடியில ஒரு கோடு வருது இல்ல, அது வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன். ஏன்னா கீழே டிஃபால்ட்டா ஒரு டெக்கரேஷன் வந்திருக்கு, அது தேவையில்லை. நீ போய் இதை எல்ஐ டேக்கு எழுதுவியானா எல்ஐ டேக் அது என்னன்னு தெரியாது, வெளியே போ அப்படின்றோம். ஏன்னா அது இருக்கிற இடம் எது அப்படின்னா நேம் இந்த ஏ டேக்ல தான் அது. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னு அப்படின்னு சொல்லணும். அப்ப கீழே இருக்கிற கோடு போயிடும். இப்ப அதனுடைய ஃபாண்ட் சைஸை பெருசாக்க போறேன். ஃபாண்ட் சைஸ் 16 பிக்சல், அவரவே இல்லை 18 பிக்சல். ஃபாண்ட் ஃபேமிலி மேக் கலர் சரி. இந்த டொமேட்டோ ஓகே ஒன்று முடிஞ்சு போச்சு. சரி, இது வரைக்கும் நான் இந்த விஷயத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. நேமுக்கு டிஸ்பிளே இன்லைன் கொடுத்துருக்கேன். எங்க டிஸ்பிளே இன்லைன் நேமுக்கு என்னென்ன கொடுத்துருக்கேன்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதான் கொடுத்துருக்கேன். இப்போ இதை எடுத்து வந்து வைங்க. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுங்க, ஒர்க் அவுட் ஆகும் ஓகேவா. இப்போ எனக்கு இந்த இடத்த பாருங்களேன், என்ன இடம் அப்படின்னா எல்ஐ டேக்கு ஒன்று இருக்குது, பக்கத்தில் ஒரு டேக் இருக்குது, பக்கத்தில் எல்லாமே இருக்குது. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் எல்லாம் ஏன் பக்கத்தில் நிற்கிறீங்க, கொஞ்சம் நவுந்து தான் நில்லுங்களேன் அப்படின்னு நான் கேட்க போகிறேன். இதை இப்போ மூவ் பண்ணணும், இந்த சர்வீசஸையே நான் மூவ் பண்ணணும், இங்கேருந்து மூவ் பண்ணணும் ஓகேவா. அந்த இது ஒரு பாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இங்கேருந்து கொஞ்சம் நவுத்தணும். அப்போ நீங்கள் என்ன கமெண்ட் யூஸ் பண்ணுவீங்க? பேடிங் யூஸ் பண்ணலாம் ஆர் மார்ஜின் யூஸ் பண்ணலாம். ஓகே, வாட் எவர். பேடிங் லெஃப்ட் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த சர்வீசஸ் இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, அந்த ப்ளூ கலர் அப்படியே இருக்கும், எஸ் மட்டும் நவுந்துக்கிட்டே போகும் கரெக்டா. பேடிங் மார்ஜின் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ப்ளூ கலரே நவுந்து வந்துடும். ஓகே, நான் இப்போ என்ன யூஸ் பண்ண போறேன்னா நீங்க சொன்ன மாதிரி நேயர்கள் விருப்பம் பேடிங் லெஃப்ட் 10 px. ஆனால் அது ஏன்னா எல்லாத்துக்குமே மூவ் ஆகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா எல்லாத்துக்குமே அதே தான் கொடுத்துருக்கோம். நேம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் 10 px மூவ் ஆகு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ நான் இப்படி நான் ஒரு 18-20 பிக்சல் வச்சுக்கிறேன் ஓகேங்களா. எனக்கு இது மூவ்மெண்ட்டு ஓகே ஓகேங்களா. நீங்கள் மார்ஜினும் யூஸ் பண்ணலாம், பேடிங்கும் யூஸ் பண்ணலாம். இனிஷியல் டேஸில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் தேவைப்படும் ஓகேவா. இப்போ 20 பிக்சல் கொடுத்துருக்கேன், இது அழகாக லட்சணமாக வந்து உட்காந்துருச்சு ஓகேவா. இல்லைண்ணா இது எனக்கு எப்படி வரணும்னா இது மேலே வரணும் வரும் ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஹெட்டரை நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன், 200 பிக்சல். இது எல்லாமே ஒரே ஃபேமிலி அப்படின்னு காட்டும், இது எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு. இப்போ இந்த எல்லோவை தூக்கி டொமேட்டோ இப்படி இருக்கு ஓகே. இந்த ஹைட்டு இப்படி வந்தாச்சு. சரி ஓகே. இப்போ இதுலயே நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கலர் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் ஹோம் மட்டும் ஃபாண்ட் வெயிட் கொடுத்துப்பாங்க. ஃபாண்ட் வெயிட் ஃபாண்ட் வெயிட் கொஞ்சம் பெருசாக ஓகே. எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் மட்டும் கொஞ்சம் ஒயிட் கலரா மாறினா நல்லா இருக்கும். அதாவது இது எல்லாமே எல்லோ கலர் இருக்கட்டும், இது மட்டும் ஒயிட் கலர்ல மாற்ற போறேன். என்னென்ன பண்ண போறீங்க அப்படின்னா கிளாஸ் தான் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, ஸ்பேஸ் விட்டு இன்னொரு கிளாஸ். இந்த ஆக்டிவ் என்ன செய்ய போகுது அப்படின்னா ஆக்டிவா இருக்கிற இடம் மட்டும் கலரு வெள்ளை கலர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா இது மட்டும் தனியா தெரியும், மிச்சது எல்லாமே ஒரு கலர்ல இருக்கு. தெரிஞ்சு கலரை மாத்தி கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன். இப்போ கரெக்டா இருக்கு ஓகே. ஸோ ஹோம் அப்படின்றது ஆக்டிவா இருக்கிற செக்ஷனு,
மிச்சம் எல்லாம் நீங்க அங்கங்க போய் கிளிக் பண்ணீங்கன்னா அது மாறி. புரிகிறதா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? டு பி கண்டினியூட் அப்படின்றதுக்கு அண்ணா ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு டவுட்டு.